வணக்கம் நண்பர்களே. இந்த பகுதியில் நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான தலைப்பு வந்து கண்டினியூவஸ் அண்டு காம்ப்ரிஹென்சிவ் இவாலுவேஷன், அதாவது தொடர் மற்றும் முழுமையான மதிப்பீடு. இது ஏன் முக்கியம் நாம் படிக்கணும் அப்படின்னா, இப்போ அரசு பள்ளிகளில் நடைமுறையில் இருக்கிறது வந்து 1 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த சிசிஇ மெத்தடு தான் நடைமுறையில் இருக்குது. இது என்ன கண்டினியூவஸ் அண்டு காம்ப்ரிஹென்சிவ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மாணவனை ஒரு வருடத்துடைய தொடக்கத்திலிருந்து அந்த வருடம் இறுதி முடிகிற வரைக்கும் ஒட்டு மொத்தமாக அவனுடைய கற்றல் செயல்பாடுகள், அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸு எல்லாத்தையும் சேர்த்து அவனுடைய ஒட்டு மொத்தமாக அவனை வந்து கால்குலேட் பண்ணி அவனுடைய மதிப்பெண்கள், அவனுடைய திறன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ச்சியாக அவனை வந்து மதிப்பிடுதல் செய்கிற முறைக்கு பேர் தான் கண்டினியூவஸ் அண்டு காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இதில் பாருங்கள், கண்டினியூவஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து தொடர்ச்சியான, நம்ம எல்லாருக்கும் தெரியும். காம்ப்ரிஹென்சிவ் அப்படின்னா முழுமையான. எந்த முழுமையானது? ஸ்காலஸ்டிக்கு, அதாவது பாட தொடர்பான விஷயங்களை மட்டும் அவனுடைய மதிப்பிடுதல் செய்யாமல், கோஸ்காலர்ஸ்டிக்கு, அதாவது நம்ம வந்து பாட தொடர்புடைய மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் இல்லையா, அதையும் சேர்த்து. அப்போ வந்து சிசிங்கிறது கற்பித்தல்ல அகடமிக் சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் சேர்த்து மொத்தமாக அளக்கிறதுனால தான் இதுக்கு பேர் வந்து காம்ப்ரிஹென்சிவ், முழுமையான அப்படின்னு நம்ம இதை சொல்கிறோம். ஸோ இதில் எதெல்லாம் வந்து நாம் அசஸ் பண்ணுவோம் அப்படின்னா, மாணவருடைய மனப்பான்மை அளப்போம், தகுதி, அவனுடைய திறன் எந்த அளவுக்கு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பாட தொடர்பான பகுதிகளில் அவனுடைய திறன் மார்க்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ இதோட மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, கற்பவருடைய முழுமையான வளர்ச்சி, ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டு. ஒரு பாடம் மட்டும் அளக்காமல் மொத்தமாக அளக்கிறோம் இல்லையா, அதனால் அவனுடைய முழுமையான திறன் வந்து இதில் வெளிப்படுது. மாணவருடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, எந்த பகுதியில் அவனுக்கு வந்து அதிக ஈடுபாடு இருக்குது, எந்த பகுதியில் ஈடுபாடு குறைவாக இருக்குது, வீக்னஸ் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை சில பசங்க வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க, கரிக்குலர் அகடமிக் சப்ஜெக்டில் வீக்காக இருப்பாங்க. ஸோ இதில் எது அவங்களுக்கு நல்லா வருதுன்னு எல்லா மாணவர்களுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சிசிஇ மெத்தட் வந்து பயன்படுது. ஆசிரியர் அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் வந்து அந்த வீக்னஸ், ஸ்ட்ரென்த்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வந்து டீச்சிங் மெத்தடாலஜியை வந்து டெக்னிக்ஸை வந்து மாற்றி சொல்லித்தர்றதுக்கு இது வந்து பயன்படுது. ஸோ இந்த சிசிஇ மெத்தடில் மெத்தட்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட்டு, அதாவது மதிப்பிடல் முறை எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இதில் 2 முறைகளில் நடக்குது. இந்த 2 நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுன்னு ஒன்று பார்த்தோம், சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டு அப்படின்னு ஒன்று நம்ம பார்த்தோம். ஸோ இதில் எப்படி நடக்குதுன்னா, ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டு வளரறி மதிப்பீடு வந்து 40 மதிப்பெண்களுக்கும், சம்மேட்டிவ் இறுதியாக அரையாண்டு, காலாண்டு, முழாண்டு தேர்வு, அதாவது பருவத் தேர்வுலாம் எழுதுகிறாங்க இல்லையா, அந்த தேர்வுகள் எழுதும்போது அவங்களுக்கு வந்து 60 மதிப்பெண்ணுக்கும் நடக்குது. ஸோ தொகுத்தறி மதிப்பீடு. இதில் இந்த ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டை 2 பகுதியாக பிரிச்சுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆக்டிவிட்டி மோடு, அதாவது கற்றல் செயல்பாடுகள், FA அப்படின்னு ஒரு பகுதியாக பிரிச்சுக்கிறாங்க. ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் பியில் வந்து எழுத்து வேலைகள், டெஸ்ட்டு இதெல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணுறது. ஸோ இது 2யும் 20+20 சேர்த்து 40 மார்க்குக்கும், சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் ஒட்டு மொத்தமாக அவங்களுக்கு தேர்வு வச்சு அதில் 60 மதிப்பெண்களும் சேர்த்து மொத்தமாக 100க்கு கால்குலேட் பண்ணி அதில் எந்த மதிப்பெண்ணுக்கு இடையில வர்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து கிரேடு கொடுக்குறாங்க. அந்த கிரேடு இங்கே நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து டேர்ம் சிஸ்டமாக தான் இருக்குது. டேர்ம் புக்ஸே வந்து டேர்ம் புக்காக தான் அவங்களுக்கு தர்றாங்க. அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ், இங்கிலீஷ் மட்டும் ஃபுல்லாக வந்துடும். மற்ற மேத்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸ் எல்லாம் ஒரு டேர்முக்கு ஒரு புக்கு தருவாங்க, அடுத்த டேர்முக்கு அடுத்த புக்கு, அப்படி தான் தந்துட்டுருக்காங்க. ஸோ ஃபார்மேட் ஆஃப் அசஸ்மெண்ட் ஃபார் ஸ்காலஸ்டிக், அதாவது கல்வி பகுதியில் எப்படி நடக்குது அப்படின்னா, டேர்ம் 1ல் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டு A&B சேர்த்து 20+20 மேலே நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அதோட அந்த இதுதான் இந்த டேபிள் நம்ம கொடுத்துருக்கிறது. அதுக்கப்புறம் Bயில் வந்து தேர்வுக்கு 60 மார்க்கு. நம்ம வந்து காலாண்டு அந்த ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸாம் நடக்கும் இல்லையா, காலாண்டு, அதுதான். அப்போ 100 மார்க்கு. அதே மாதிரி தான் 3 டேர்முக்கும் தனித்தனியாக 100 கால்குலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ எண்டில் டேர்ம் எண்டு கிரேடிங் டேபிள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் பாருங்கள், ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுக்கு 40க்கு தனித்தனியாக கிரேடு, அதாவது இதுக்கு மேலே இருந்தால் நீங்கள் A கிரேடு, இதுக்கு கீழே இருந்தால் AB, A2 கிரேடு, A1 கிரேடு அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுருக்குறாங்க. அப்போ 40க்கு பாருங்கள், 37லேருந்து 40 வரைக்கும் எடுத்திருந்தோன்னா A1 கிரேடு. அதே மாதிரி இந்த பக்கம் 60க்கு 55லேருந்து 60 எடுத்திருந்தால் A1 கிரேடு. மொத்தமாக
91லேருந்து 100 வரைக்கும் மதிப்பெண் எடுத்தவங்களுக்கு வந்து A1 கிரேடு மொத்த மார்க்குக்கு, 81லேருந்து 90 எடுத்தால் A2 அப்படின்னு கிரேடிங் சிஸ்டம் கொடுக்குறாங்க. முன்னாடி வந்து நமக்கு ரேங்கிங் சிஸ்டம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த சிசிஇ மெத்தடோட ஸ்பெஷாலிட்டி வந்து இதுதான். ஸோ சிசிஇ வந்து ஃபார்மேட்டிவும் இருக்குது, சம்மேட்டிவ் இருக்குது. ஃபார்மேட்டிவ் வந்து 20+20 ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் ஆஃப் ஏ, ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் ஆஃப் பின்னு 2 பகுதிகளாக இதை பிரிச்சுக்கிறாங்க. அப்புறம் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டு 60 மதிப்பெண்ணுக்கு தனியாக, அதுக்கப்புறம் கிரேடு. இது முக்கியமானது, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நாம் பார்க்க போகிற தலைப்பு வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் அன் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு. ஒரு அடைவு தேர்வு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் வீடியோவில். ஸோ ஒரு அடைவு தேர்வை எப்படி வந்து தரப்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வந்து எந்த ஒரு டெஸ்ட்டுனாலும் சரி, ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய அடைவை நாம் ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் நாம் அளந்து பார்க்குறதுக்கு பேர் வந்து அடைவு தேர்வு, அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு. அதான் இங்கே சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு வந்து ஆசிரியருடைய எஃபெக்ட் எந்த அளவுக்கு அவர் வந்து நடத்தியிருக்கிறாரு பாடம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஒரு கரிக்குலமில் நம்ம கலைத்திட்டத்தை டிசைன் பண்ணியிருக்கோம். அதில் ஆசிரியருடைய கற்பித்தல் எந்த அளவுக்கு நடந்திருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த வந்து அடைவு தேர்வை வந்து நாம் நடத்துகிறோம். ஸோ அடைவு தேர்வை பொறுத்த வரைக்கும் டீச்சர் மேடு டெஸ்ட்டு, ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட்டுன்னு 2 இருக்குது. டீச்சர் மேடு டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் வரலான்னா ஓரல் டெஸ்ட்டு, ரிட்டன் டெஸ்ட்டு, ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு, இது எல்லாமே வந்துடலாம். அப்ஜெக்டிவ்னா 1 மார்க் கொஸ்டின்ஸு, ஷார்ட் ஆன்சர்ஸு, எஸ்ஏஸ், இதெல்லாம் வந்து டீச்சர் தானாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய டெஸ்ட்டாக தனித்தனியாக இருக்கலாம். ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட்டு அப்படின்னும் போது தரப்படுத்தப்பட்ட சோதனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது என்ன தரப்படுத்தப்பட்ட சோதனை அப்படின்னா, நாம் வந்து கேள்விகள் எல்லாம் சரியான அளவில், இப்போ வகுப்பில் ஆசிரியர் டெஸ்ட் வைக்கும்போது நம்ம வந்து இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமியில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும், எல்லா டொமைனையும் நாம் சரியாக பயன்படுத்தி வச்சுருக்க மாட்டோம். இப்போ அறிதல் எத்தனை கொஸ்டின், புரிதல் எத்தனை கொஸ்டின், பயன்படுத்துதல் எத்தனை கொஸ்டின், திறன் பெறுதல் எத்தனை கொஸ்டின், இப்படிலாம் பிரிச்சிருக்க மாட்டோம். ஆனால் ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே இருக்கும். சரிங்களா? அப்போ அதை அடிப்படையாக வச்சுருக்கிறது தான் ஒரு தரப்படுத்தப்பட்ட சோதனை அப்படிங்கிறது. சரிங்களா? அப்போது கேள்விலாம் நல்ல கவனமாக கேள்வி ஒரு கேள்வி ஒரு உருப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த கேள்வி உருப்படிகள்லாம் சரியாக தயாரிக்கப்பட்டு, அதுக்கு முன்னாடி நிறைய மாதிரி தேர்வுகள்லாம் அதில் வச்சு ஒரு ப்ரீ டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ப்ரீ டெஸ்ட்டெல்லாம் நடத்தி அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டு ஓகே எல்லாருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட்டு, தரப்படுத்தப்பட்ட சோதனை அப்படிங்கிறது. ஆனால் கிளாஸில் டீச்சர் வைக்கிற டெஸ்ட்டு இப்படி கிடையாது தானே. திடீர்னு ஒரு 2 கேள்வி கொடுத்து எழுத சொல்லுவோம், அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். ஸோ அது வந்து டீச்சர் மேடு டெஸ்ட்டு. அடுத்தது ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டை எப்படி வந்து நாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, கட்டமைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல பிளான் பண்ணணும். நாம் எப்படி டெஸ்ட்டு வைக்க போகிறோம், எந்த பாடப்பகுதியை எடுத்துக்க போகிறோம் அப்படிங்கிறத திட்டமிடுறது. அதுக்கப்புறம் வரைபடம், ப்ளூ பிரிண்ட்டு தயாரிக்கணும். ப்ளூ பிரிண்ட்டை பற்றி நம்ம தனியாக இப்போ பார்க்க இருக்கிறோம். ப்ளூ பிரிண்ட்டு போட்டு இது இப்போ வந்து அண்டர்ஸ்டாண்டிங்க்கு எத்தனை மார்க்கு, நாலேஜுக்கு எத்தனை மார்க்கு அப்படிங்கிறத நம்ம ஒன்று தனித்தனியாக பிரித்து கொடுக்க போகிறோம். இப்படி பிரித்து வரும்போது தான் நமக்கு எளிமையான கேள்வி, ஆவரேஜ் கொஸ்டின், இந்த மாதிரிலாம் நமக்கு வரும். சரிங்களா? அதெல்லாம் அந்த கடினமான கேள்விகள் அப்படிங்கிறப்போ அது எப்படி வருங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்தது கேள்விகளை வடிவமைக்கணும். என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்க போகிறோம், 1 மார்க் எப்படி கேட்க போகிறோம், 2 மார்க்ஸ் எத்தனை, இல்லை ஷார்ட் ஆன்சர்ஸ், எஸ்ஏஸ் எத்தனை கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத பிரிக்கிறோம். அதுக்கப்புறம் டெஸ்ட்டை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது. சரிங்களா? டெஸ்ட்டை நிர்வகித்து ஒட்டு மொத்தமாக நடத்துறது. அதுக்கப்புறம் மதிப்பெண் கொடுக்கறது. டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சுன்னா ஸ்கோரிங் ப்ரொசீஜர், நம்ம என்னென்ன பகுதிக்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுத்துருக்கோங்கிறத பண்ணுறது. ஸோ கடைசியாக கரெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு ஸ்கோர் கொடுக்கறது. இதுதான் வந்து ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டுக்கான ஸ்டெப்ஸு. ஸோ ஒரு டெஸ்ட்டை திட்டமிடுறப்போ என்னென்னலாம் முக்கியமாக நாம் பிளான் பண்ணுறதுல வச்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல வெயிட்டேஜ் டு அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நோக்கங்களுக்கு, கற்பித்தல் நோக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னும்போது நாம் என்ன சொல்லுவோம், ப்ளூம்ஸ் டாக்ஸானமியில் நாம் சொல்லியிருக்க மாதிரி ஒரு பாடப்பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலேஜு, அறிதல் அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு ஒரு பாடப்பகுதியில் தெரிஞ்சுக்கணும். புரிதல் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். பயன்படுத்துதல் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதில் அவர்களுடைய திறன் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் வெயிட்டேஜ் நம்ம கொடுக்கணும். அடுத்தது பாடப்பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எந்தெந்த பகுதியில் எத்தனை கேள்வி எடுக்க போகிறோங்கிறத நாம் வந்து ஏரியாஸ் ஆஃப் கண்டென்ட், மொத்தம் ஒரு 10 பாடம் இருக்குன்னா 10 பாடத்துலேயும் சமமான அளவில் கேள்விகள் எடுக்கிறதுக்கு நம்ம தயார் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பல்வேறு வகையான கேள்விகள். ஒரு 5 மார்க் கொஸ்டின் பாடத்துலேயே 2 5 மார்க் அப்படி கேட்க மாட்டாங்க. ஸோ 5 மார்க்னால் எந்தெந்த பகுதியில் எந்தெந்த லெசனில் 5 மார்க் கொடுக்கலாம், அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் எந்தெந்த பாடத்தில் கொடுக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். அப்புறம் டிஃபிகல்ட்டி லெவல், நம்ம கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் டிஃபிகல்ட்டி லெவல் இருக்கும். எப்படி எந்த அளவுக்கு அது கொஸ்டின் வந்து கடினமானதா, ஈஸியானதா, ஆவரேஜாக இருக்கிறதா, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறத வந்து நாம் முடிவு பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த டெஸ்ட்டை திட்டமிடுறதுல இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸு.
ஸோ இதில் நாம் பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ளூ பிரிண்ட்டு வரைபடம். அதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டுக்கு ஒரு வரைபடம் ப்ளூ பிரிண்ட்டு எப்படின்னு வந்து நாம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஒரு ப்ளூ பிரிண்ட்டு அப்படின்னு இதை தயாரிக்கிறது பெரிய ஸ்டெப்பு. நான் உங்களுக்கு தேர்வு அளவுக்கு ரொம்ப மினிமமாக கொடுத்துருக்குறேன். ஸோ இதில் நிறைய இருக்குது. நாம் முக்கியமான ஒரு சில விஷயங்களை மட்டும் இதில் நம்ம பார்த்துருவோம். ஸோ ஒரு 3 டைமென்ஷன் 3 அம்சங்கள் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஒரு ப்ளூ பிரிண்ட் உருவாக்குறதுல முதல்ல என்னென்னா அப்ஜெக்டிவ்ஸ், நோக்கம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கண்டென்ட்டு, நாம் என்ன பாடப்பகுதி, எந்த பாடப்பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது முக்கியம். அதுக்கப்புறம் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ், என்ன மாதிரியான கேள்விகள், அதாவது 1 மார்க் கொஸ்டின்ஸா, 2 மார்க் கொஸ்டின்ஸா, அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸா, எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸா, ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸா, எதை பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணணும். ஸோ இதில் 3ஐயும் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வெயிட்டேஜ் டு அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னும் போது ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 4ஐயும் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு வந்து நாலேஜ் டைப் கொஸ்டின்ஸு, அந்த நோக்கம், ஒரு நாம் கற்பித்த பாடத்தில் மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக நாம் வந்து அந்த நோக்கத்துக்காக பயன்படுத்துகிறது வந்து நாலேஜ் டைப்பான கொஸ்டின்ஸு. அதுக்கு என்ன பர்சன்டேஜ்னால் ஒரு 15% கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நாலேஜ்னால் என்ன? நேரடியாக நாம் கேள்விகள், நாலேஜ் லெவல் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸியாக இருக்கும். இப்போ தாஜ்மஹாலை கட்டினது யார் அப்படின்னு நேரடியான கேள்விகள் இருக்கிறதுலாம் நாலேஜ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த நோக்கத்தை சோதிக்கிற மாதிரி கேள்வி இருக்கும். அதுக்கப்புறம் புரிதல். இப்போ தாஜ்மஹாலை வந்து எதற்காக நேரடியாக கேள்வின்னா என்னது? கட்டினது யார் அப்படின்னு நேரடியான கேள்வி. அப்போ எந்த பகுதியில் என்ன காரணத்துக்காக கட்டப்பட்டிருக்குங்கிற ஒரு புரிதல் வரும்போது அதுக்கு பேர் தான் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதுக்கு நம்ம எவ்வளோ மதிப்பெண் கொடுக்குறோம் பாருங்கள். அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான் ரொம்ப அதிக பர்சன்டேஜ் கொடுக்குறோம். ஸோ 50 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நமக்கு நாலேஜ் இருக்குது, அதில் எனக்கு புரிதலும் இருக்குது, அந்த நோக்கமும் எனக்கு நிறைவேறி இருக்குது. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன், இதை நான் எந்த விதத்தில் பயன்படுத்த போகிறேன் அப்படிங்கிறது வந்து அடுத்த லெவல். அதுக்கு வந்து 25% மதிப்பெண் வந்து நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? பயன்படுத்துறது, நமக்கு கிடைச்ச நாலேஜை பயன்படுத்துறது. அதுக்கப்புறம் ஸ்கில்லு, அதில் எந்த அளவுக்கு நாம் திறன் பெற்று இருக்கிறோம். இப்போ அப்ளிகேஷன் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்கில்லு, இதில் பார்த்தீங்கன்னா நாலேஜ் டைப் கொஸ்டின்ஸு ஈஸியாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் டைப் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியை விட இன்னும் கொஞ்சம் ஆவரேஜ் லெவலில் இருக்கும். அப்ளிகேஷனும் ஸ்கில் டைப் கொஸ்டின்ஸும் கொஞ்சம் கடினமானதாக இருக்கும். ஸோ எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் இந்த முறையில் தான் வினாக்கள் எடுக்கப்படும். அதுதான் நாம் வந்து அதை எப்படி பிரித்து சொல்லுவோம் அப்படின்னா, ஈஸியான கொஸ்டின்ஸு, நாலேஜ் வந்து ஈஸியான கொஸ்டின்ஸ், அது நமக்கு ஈஸிங்கிறப்போ நேரடி கேள்விகள். அடுத்தது ஆவரேஜ் டைப் கொஸ்டின், ஒரு ஆவரேஜாக இருக்குன்னா அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு கேட்கப்படுற மாதிரியான கேள்விகள் வந்து ஆவரேஜு. அதுக்கப்புறம் அப்ளிகேஷனும் ஸ்கில்லும் வந்து கொஞ்சம் கடினமான கேள்விகள். அப்போ இது 3 கலந்து தான் ஒரு தேர்வு இருக்கும். ஸோ இதெல்லாம் சரியாக நாம் செய்கிறப்ப தான் அது ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு, ஒரு நிலைப்படுத்தப்பட்ட டெஸ்ட்டாக வந்து இருக்கும். அதுக்கு இந்த ப்ளூ பிரிண்ட் வந்து இப்படி பயன்படுது. சரிங்களா? அப்போ இந்த நோக்கங்களை அடிப்படையாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கண்டென்ட் அப்படின்னு வரும்போது எந்த பாடப்பகுதியில் இந்த நோக்கங்கள் ஒன்றுக்கும் நாம் டெஸ்ட் எடுக்கணும். இப்போ நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிறத வச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும். அறிவியல் கற்பித்தலுக்கு வினாத்தாள் வடிவமைப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வந்து நோக்கம் எல்லாமே கொடுத்துருப்போம். அந்த மேலே பாருங்களேன், குருவினால் கேன்னு போட்டிருப்பாங்க நாலேஜ், யூன்னு போட்டிருக்கிறது அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்தது அப்ளிகேஷனும் ஸ்கில்லும் ஒரே லெவலில் வச்சுருப்பாங்க. அதான் A/S அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போது நாலேஜுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் இந்த பாடத்தில், அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இந்த பாடத்தில் எத்தனை கொஸ்டின்ஸ், இப்படிங்கிற மாதிரி நம்ம பிரித்து ஒரு ப்ளூ பிரிண்ட்டை வந்து நம்ம தயார் பண்ணுவோம். இதில் அடுத்த தலைப்பு வந்து ஸ்கோரிங் கீ அண்டு மார்க்கிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது விடைக்குறிப்பு மதிப்பெண் அளிக்கும் முறை அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம இந்த நீங்கள் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இல்லை 10th பப்ளிக் எக்ஸாமில் அந்த 10th ஹேண்டில் பண்ண டீச்சர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஸோ நாம் பேப்பர் வேல்யூவேஷனுக்கு போகும்போது நமக்கு ஆன்சர் கீன்னு ஒன்று தருவாங்க. கண்டிப்பாக எந்த ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட்டுக்கும் ஆன்சர் கீ நிச்சயமாக வேணும். நம்ம டிஆர்பி எக்ஸாமுக்கே என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆன்சர் கீ விடுவாங்க. நம்ம அதை வச்சு நம்மளுடைய வேல்யூ எவ்வளோ மதிப்பெண் அப்படிங்கிறத நாம் வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மார்க்கிங் ஸ்கீமும் இருக்கும். அதாவது இப்போ ஒரு 5 மார்க் கொஸ்டின் இருக்குன்னா மேத்ஸ் டீச்சர்ஸ்க்கெலாம் தெரியும். ஸ்டெப் மார்க் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டெப்பு ஃபார்முலா எழுதியிருந்தாவே ஒரு மதிப்பெண், இந்த ஸ்டெப்பை எழுதியிருந்தால் அதுக்கு ஒரு மதிப்பெண், மற்ற எக்ஸாம்பிள் எழுதியிருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு 2 மதிப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கோரிங் ஸ்கீம்லாம் கொடுத்துருப்பாங்க. நிறைய பாடங்களுக்கு, மேத்ஸ் மட்டும் இல்லை, நிறைய பாடங்களுக்கு உதாரணம் தரும்போது, வகை சொல்லியிருக்கும்போது இப்படிலாம் இருக்கும். ஸோ அதுவும் எல்லாருக்கும் தெரியணும். அப்போது ஒரு கேள்வியை தயாரிக்கும் பொழுதே அதற்கு சரியான பதிலையும் என்ன பண்ணிடணும் அப்படின்னா, ஆசிரியர் வந்து இந்த ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட்டுக்கு வந்து தயாரிச்சிடணும். தயாரிக்கும் போது என்ன ஆகுது, அந்த கேள்விக்கான பதில் எது அப்படின்னு வச்சு மாணவர்களுக்கு மதிப்பெண் கொடுக்கறது வந்து ரொம்ப சிம்பிளிஃபை ஆகிடுது. ஸோ இதுதான் வந்து ஆன்சர் கீ இல்லைனா ஸ்கோரிங் கீன்னு சொல்லுவோம்.
மதிப்பெண் கொடுக்கறதுக்கான கீ அடிப்படையாக வச்சு தான் நாம் வந்து ஆன்சர் திருத்துவாங்க. ஸோ வந்து அடுத்தது இந்த ஆன்சர் கீ கரெக்டாக நாம் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா யார் வேணுனாலும் ஆன்சர் கீயை வச்சு டெஸ்ட் பண்ணலாம், நம்மளை வந்து பேப்பர் திருத்தலாம். ஆன்சரில் இந்த கேள்விக்கான விடை அப்படியே இருக்கும், அதை பார்த்து அப்படியே நம்ம திருத்துறது தான். ஸோ எந்த டீச்சர் வேணாலும் புதுசாக வந்து கரெக்ஷன் பண்ண வர டீச்சர் கூட ஆன்சர் கீயை வச்சு நாம் பண்ண முடியும். ஸோ இதுக்கு தான் வந்து ஸ்கோரிங் கீ, மார்க்கிங் ஸ்கீம்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த வேல்யூவேஷன் பண்ணவங்க எல்லாருக்கும் இந்த அனுபவம் வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோவோட நாம் வந்து ப்ளூ பிரிண்ட்டு, அப்புறம் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு, ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் வந்து ஐட்டம் அனாலிசிஸ், ஒரு உருப்படி பகுப்பாய்வு அப்படிங்கிறது வந்து எப்படி செக் பண்ண போகிறோம், ஒரு ரிலையபிலிட்டியை வந்து எப்படி செக் பண்ணுறது, அதுக்கான என்ன ஃபார்முலா, டிஃபிகல்ட்டி வேல்யூக்கு என்ன ஃபார்முலா, அப்புறம் அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கான என்னென்ன டூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துட்டு இந்த சாப்டரை வந்து அடுத்த வீடியோவோட நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ரெகுலராக நம்முடைய அப்டேட்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நன்றி.